ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பாசிட்டிவிட்டி தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த 2026 என்னோட கோல்டு சேவிங் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த ஐடியா எல்லாமே நான் என்னோடய ஃபேமிலிக்காக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது தான். எல்லாமே நல்லபடியாக நான் ஃபாலோ பண்ணி நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சேலரி வந்த உடனே நம்ம குடும்பத்துக்கான பட்ஜெட்டை நம்ம முதல்ல எழுதிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சேலரி, நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். கண்டிப்பாக அதை எல்லாருமே எழுதுனா மட்டும்தான் நம்ம என்ன செலவு அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதம் பண்ணுற செலவுகளை நம்மளை அடுத்த மாதம் நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அனாவசியமான செலவுகளை தான் நான் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரியா? அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அது அனாவசியமான செலவாக இருக்கும். அதை சேவ் பண்ணால் கூட நம்மளால் லைஃப்பில் ஒரு ரீச் ஆக முடியும். நம்ம கோல்டு ஒரு சேவிங்ஸாக பாருங்களேன். ஜுவல்லா வேணுங்கிறவங்க ஜுவல்லா வாங்கிக்கோங்க. ஒரு சேவிங்ஸாக பார்க்கணுங்கிறவங்க ஒரு கோல்டு காயினாக வாங்கிக்கிட்டால் கூட அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இருக்குது, அதனால் நான் இதை சொல்கிறேன். சரி, வாங்க நம்ம எப்படி இந்த கோல்டெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் சேவ் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைரியில் நம்மளோட சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம எழுதிடணும். அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோதுங்கிறதையும் நம்ம எழுதிடணும். சரியா? எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம 3ஆக டிவைட் பண்ணிக்குவோம். நீட்ஸு, வாண்ட்ஸு, சேவிங்ஸு. ஓகேவா? நீட்ஸுங்கிறது கம்பல்சரி, எல்லாருக்கும் தேவையானது. அது இல்லாமல் நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியாது, நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது. அதுதான் நீட்ஸ். ஓகேவா? வாண்ட்ஸுங்கிறது அதுவும் தேவை தான். ஆனால் எல்லா விஷயத்துலையுமே வாண்ட்ஸுங்கிறது தேவையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அது இல்லாமையும் நம்மளால் இருக்க முடியும். அந்த பொருள் முக்கியமானதுன்னா நம்ம வாங்கலாம். இல்லை இருக்கும், நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கும். சரி, பக்கத்து வீட்டில் வாங்கியிருக்காங்க, எய்த்த வீட்டில் வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்கன்னு வாங்குறோம் பார்த்தீங்களா, அது தேவையில்லாதது. ஸோ அந்த மாதிரி செலவுகளை தான் நான் குறைங்கன்னு சொல்கிறேன். தேவையானதை தவிர இது இருந்தாலும் வாழ முடியும், இல்லைனாலும் வாழ முடியும்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்தது சேவிங்ஸுங்கிறது கம்பல்சரி, எல்லாருக்கும் தேவை. நம்ம நீட்ஸு, வாண்ட்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சேவிங்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நீட்ஸுக்கு அடுத்தது நான் சேவிங்ஸுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? ஏன்னா சேவிங்ஸுங்கள் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறத நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? சேவிங்ஸோட நம்ம இம்பார்ட்டன்ஸை பற்றி நான் திரும்ப நான் வீடியோவாக போட்டுட்ருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். நம்மக்கிட்ட சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சேவிங்ஸை நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம செலவு பண்ணுறோம். அனாவசியமான செலவு நம்ம பண்ணுறோம். அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம தான் அக்கறை எடுத்துக்கணும். சரியா? ஹஸ்பண்ட் எடுத்துக்கல, எனக்கு என் ஹஸ்பண்ட் சேவிங்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அடுத்தவங்க மேலே தூக்கி போடுறதோ, இல்லை என் ஒய்ஃப் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, என் ஒய்ஃபுக்கு சேவிங்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ இன்னும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்கிறத விட்டுட்டு யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிராசரிஸ் வாங்குகிறோம். அப்போ மளிகை ஜாமான் வாங்கும் போது மாதம் நம்ம வீட்டில் பொருள் இருக்கும். ஆனால் நம்ம பட்ஜெட்டுங்கிறது போடாமல் மாதம் ஜாமான் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மளிகை கடை ஜாமான் அப்படின்னு நம்ம எழுதின உடனே லிஸ்ட்டு போட்டுருவோம் இல்லையா? எப்போதும் மாதம் ஒரே லிஸ்ட்டு. என்னென்னா நம்ம பட்ஜெட் தான் 4000 வச்சு, ஸோ அந்த 4000 நம்ம வாங்கி ஆகணும் பொருள் அப்படின்னு எழுதுறது. அது பெரிய தப்பு. அதை முதல்ல கட் பண்ணுங்க. வீட்டில் நமக்கு ஜாமான் இருக்கிறது. இப்போ ஒரு மாதம் அரிசி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு அரிசி தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பல்க் ப்ராடக்ட் நம்ம வாங்கி வைக்கும் போது நமக்கு அது 2 மாதத்துக்கு வரும். அப்படிங்கும் போது நம்ம அந்த மாதத்துக்கு அந்த ஜாமானை நம்ம வாங்க வேணாம். அந்த பொருளை நம்ம வாங்காமல் அதுக்கு அந்த காசை நம்ம மிச்சம் பண்ணலாம். ஏன்னா நம்மள்ட்ட இல்லாமல் இல்லையே, நம்ம வீட்டில் இருக்குது. அதனால் நம்ம வாங்கி அதை ஸ்டாக் பண்ணி வைக்க வேணாம். ஓகேவா? அந்த மாதிரி அதில் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ சேம் வெஜிடபிள்ஸ் அப்படி தான். வெஜிடபிள்ஸ் வீக்லி ஒன்ஸ் வாங்குங்க. இல்லை உங்களுக்கு டெய்லி வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லி கூட வாங்கிக்கலாம். இப்போ வாரத்துக்கான காய்கறிகள், இப்போ வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீணாக போகிற பொருள் இல்லை, 1 வீக் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு வாங்கிக்கோங்க. ஸோ அன்னன்னைக்கு எங்களுக்கு வாங்குறதுக்கு முடியும்னா நீங்கள் அன்னன்னைக்கு வாங்கி அதில் சேவ் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்கி பல்காக தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஸோ வீணாக போன பிறகு என்ன பண்ணுவோம், தூக்கி போடுவோம்.
சரியா? அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்லைன்னா மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட் ஐடியா. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம 1 வீக் ஃபுல்லாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், சமைச்சு கொடுக்க போகிறோங்கிறத நம்ம நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை வச்சு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி தான். அதே போல் தான் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள் என்ன ஃப்ரூட் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடாத ஃப்ரூட்டை வாங்கி வச்சு நீ சாப்பிடுன்னு சொல்கிறத விட அவங்க என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுவும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை ரீசார்ஜாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த் ரீசார்ஜ் பண்ணுறதை விட 2 மந்த் 3 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஆஃபர் மாதிரி நம்மளுக்கு வரும் இல்லையா, அப்போதைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்டு சேவ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோன்னா நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எந்த வேலையும் இல்லை அப்படின்னுட்டு சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். என் மைண்டு சம்மந்தமாக எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும். பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் மற்ற இதுலேயும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஃபோன் போட்டு அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்த நேரத்தை நான் செலவழிக்க மாட்டேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. என் லைஃப்பை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது. ஸோ அதுக்காக என் ஃபேமிலியை நான் கஷ்டப்படுத்தலை. எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் குழந்தைங்கள நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா அனாவசியமான செலவுகளை குறைச்சி தான் நான் சேவ் பண்ணுறேன். அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் குட்டி குட்டி சேவிங்ஸை நான் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே இதை மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களாலையும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்க்க முடியும். ஓகேவா? நம்மளுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு நம்மளால் நம்மளுடைய செலவுகளை சின்ன சின்ன செலவுகளை குறைச்சி நம்மளால் சேர்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாண்ட்ஸில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது, நம்ம வந்து வாண்ட்ஸில் எப்படி சேவ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் வெளியில் போய் சாப்பிடுவாங்க. ஸோ அது அவங்கவுங்க விருப்பம். இல்லை சேவிங்ஸுன்னு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த அளவுக்கு அது வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அந்த பணத்தை நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை ரொம்ப முடியல, எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, நாங்கள் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டிலேயே நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஓகேவா? அதனால் நீங்கள் போயிட்டு வர ட்ராவல் செலவு குறையும். ஸோ இந்த வசதி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் ட்ராவலில் நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்தால் போய் தான் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் தான். அவங்களே நம்மளை ஒரு ஃபேமிலியாக நினச்சா நேரில் வந்து இன்வைட் பண்ணலாம். ஓகேவா? அவங்களே நம்மளை ஃபோனில் தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செலவு பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்லலை, நான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இதுக்காக செலவு பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணி நான் போனதில்லை, நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸு மோஸ்ட்லி அந்த ஆப்லாம் இருந்தால் நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. அது இருந்தால் டெலீட் பண்ணிவிடுங்க. இல்லை அந்த ஆப்புக்குள்ளே போகாதீங்க. ஏதாவது ஒரு 10 ட்ரெஸ் பார்த்தா அதில் ஒரு ட்ரெஸ் நம்மளுக்கு வாங்க தான் சொல்லும். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் நிறையா வாங்குறவங்களா இருந்தால் ஏதோ ஒரு நம்ம ஃபெஸ்டிவலுக்கு வாங்கிக்க வேண்டியதான். ஸோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கிக்கலாம். பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வாங்குறாங்கங்கிறதுனால அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளும் புது ட்ரெஸ் தான் போட்டுட்டு போய் நிற்கணுன்ட்டு வாங்குறது. ஸோ இதெல்லாம் அனாவசியம் தானே. ஸோ நம்மளோட தேவைகளுக்கு வாங்குறது ஓகே. அடுத்தவங்கள்ட்ட இருக்குங்கிறது நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத அனாவசியமான செலவு தான். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல நிறைய பேர். பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வாங்கிப்பாங்க, எய்த்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அவங்க புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க நானும் போடுறேன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, இல்லை நாங்கள் இந்த ட்ரெஸ் வாங்கணும், நம்ம டெய்லி வாங்கிட்டோம்ல, திடீர்னு மாற்றிக்க முடியாதுல்ல, அப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஆட் டு கார்ட் கொடுத்து வைங்களேன். கொடுத்து வச்சிங்கன்னா தானாகவே உங்கள் மனசு மாறிடும். அப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம், அது ஒரு 500 இருந்திருக்குமா, ஸோ அந்த பைசாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து, இப்போ தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்புங்கிறது, அது நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், இதில் பணம் கட்டாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அது எனக்கு 2025 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படின்ட்டு எனக்கு தெரியல. நான் ஆன்லைனில் தான் கட்டினேன், நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் கோல்டு காயின் தான் வாங்கியிருந்தேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி 1 நான் ஸ்டார்ட் பண்ணி, இதுக்காக நான் போயிட்டு சேவிங்ஸுன்ட்டு நான் கொண்டு போய் சேவிங்ஸில் உள்ள பணத்தை நான் இதில் போடவே இல்லை. டெய்லி நான் ஏதாவது சேவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி என்கிட்ட இந்த காய்கறி இருக்கும், நான் வாங்கலான்ட்டு நான் பைசா கையில் எடுத்திருப்பேன். ஸோ இருக்குது,
வேணாம் இன்றைக்கி நம்ம வேணாம் அப்படின்னு நம்ம மனசை நம்ம மாற்றுறோம் பாருங்கள். எப்போதுமே நம்ம சொல்கிறத நம்ம மனசு கேட்கணும். அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். மனசு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி ஃபுட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருப்பேன். ஆட் டு கார்ட் கொடுத்து வச்சுருப்பேன். ஆனால் வீட்டில் எனக்கு சாப்பாடு இருக்கும். ஸோ இல்லாத பட்சத்தில் வாங்கினா ஓகே, இருக்குங்கும் போது நம்ம ஏன் வாங்கணும்? அந்த மாதிரி என் மனசை நான் மாற்றி அந்தந்த பைசாவை நான் இதில் சேர்த்து வச்சு 1 இயர் பார்த்தீங்கன்னா 1 இயர் கூட ஆகலை. நான் ஜனவரிலேருந்து ஒரு 8 மந்த்துக்குள்ளே நான் ஒரு 2 கிராம்ஸ் என்னன்னா இது இதுலேருந்து மிச்சப்படுத்தின பணம். ஓகேவா? கோல்டு சேவிங்ஸுக்காக நம்ம போட்டிருந்தோம்னா ஃபிக்ஸடாக மந்த்லி இவ்வளோ நம்ம போடுவோம். அப்படி தான் நான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தங்கமயில் டிஜி கோல்டு ஆப் மூலிமா நான் ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன். நான் சேவ் பண்ணியிருந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,000 ஒரு 14,000 சம்திங். அப்போதைக்கு நான் போன வருஷம் 8வது மாதம் வாங்கினேன் ஆகஸ்ட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு கிட்டத்தட்ட 2 கிராம் 19,000 வந்துருந்துச்சு. ஸோ நான் சேவ் பண்ணதுனால நான் இந்த அமௌண்ட்டுக்கு என்னால் வாங்க முடிஞ்சுது. மேக்கிங் சார்ஜஸ்க்கு மட்டும் ஒரு 1,200 ஏதோ கேட்டாங்க, நான் கொடுத்து நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல யோசனையாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். 2 கிராம்ஸ் இன்றைக்கி ரேட் என்ன? ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன சேவிங்ஸ் பண்ணி நம்ம கோல்டு நம்ம வாங்கிக்கலாம். நான் காயினாக தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு காயின் வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த ஆப்பில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். என்னென்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் விற்று கூட அதை பணமாக மாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் மற்ற எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கோல்டு காயின் நம்ம வாங்கிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கோல்டு பார்த்திங்கன்னா 1 இயரில் இன்றைக்கி இந்த வருஷம் வாங்கி நம்ம அடுத்த வருஷம் சேல்ஸ் பண்ணால் கூட அது ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குமே ஒழிஞ்சு குறையாது. ஓகேவா? அதனால் இப்படி தான் நான் சேவ் பண்ணேன். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோன்னு நினைக்கிறீங்களோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும். நீங்கள் சொல்லி நான் சேவ் பண்ணேன் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நான் சொல்லி சேமித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க ஒருத்தர் 2 பேர் நம்ம பேச்சை கேட்கலன்னா கூட இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறாங்க, அதை நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ என் பேச்சை கேட்டவங்க நிறையா பேர் நீ சொல்லி நான் கோல்டு சீட் போட்டேன், நீ ஒரு சீட்டு ஜாயின் பண்ணி சொன்ன, நான் இப்போ 2 சீட்டு போடுறேன் 3 சீட்டு போடுறேன்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக நம்ம லைஃப்பை ரன் பண்ணலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.